ஜெயம் ரவி அவர்களோட டிவோர்ஸ்க்கு வந்துட்டு தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிசு இருந்தது. அதெல்லாம் உண்மையா சார்? ஜெயம் ரவி மட்டும் இல்லை, ஒரு பாடகர், பிரபல பாடகர், ஒரு சாமி வாய்ஸ்லாம் போடுவார். ஆ, அவரோட பையன் தனுஷ் படத்தில் வில்லனாக நடிச்சாப்புல. சரி. அங்கேயும் ஏதோ தனுஷ் நடந்துக்கிட்டதெல்லாம் வரும் தகவல் பார்த்தீங்கன்னா. ம், இது எல்லாமே வந்து சார் நம்ப தகுந்ததாக நம்ம நினைக்க முடியாது. ம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துங்க, தனுஷ் கிசு டைவர்ஸ் பண்ணார். ம். ஜெயம் ரவி கொஞ்ச நாள் மாமியார் கொண்டாவே இருந்தார். புரியல. மாமியார் சொல்கிற பேச்சை மீற மாட்டார். அவங்க அப்பா எடிட்டர் மோகன்லாம், ஜெயம் ராஜாலாம், அவர் இப்போ மோகன் ராஜான்னு அதை மோகன் மோகன் பேர், அவங்கெல்லாம் வளர்த்து விட்டதே அவங்க தான். ஜெயம் ரவியை பெரிய ஹீரோ ஆக்குனதே அப்பாவும் அண்ணனும் தான். தான். ஒரு பீரியடு எப்படி கஸ்தூர் ராஜா அவங்க ஃபேமிலி, செல்வராகவன், தனுஷ் இடத்துல தெரியாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா ஜெயம் ரவியோட மாமியார் வந்து சீரியல் பெரிய ப்ரொடியூசர், அவங்க ஆமா. பெரிய பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க கிட்டக்கே போகாமல் இருந்தாங்க அப்பா அம்மா. அது வந்து என்னென்னா, நம்ம தமிழ் மக்களுக்குள்ள வழக்கம். ஒரு சின்னதாக ஒரு அவமரியாதை நடந்தால் கூட புள்ள வாழட்டும், நம்ம இனிமேல் அந்த பக்கம் போவானா அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. இப்படி இருந்த ஜெயம் ரவி ஒரு கட்டத்தில் பொங்கி எழுறாருன்னா இது காரணம் கிடையாது. இவ்வளோ நாளாக அவர் அடக்கி வச்சுருந்தாங்களே, ஊரில் எவன் டைவர்ஸ் பண்ணாலும் தனுஷ் தான் காரணம்னா அது என்னங்க அர்த்தம்? அது